நமக்கு விரோதமாக எழும்புறவங்க செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமான காரணம் என்னென்னா பொறாமை தான். அந்த பொறாமை நிமித்தமாய் விரோதமாக எழும்பி பல காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்பும், உனக்கு விரோதமாக பொல்லாதவுடைய கிரியைகள் எழும்பும், சத்துருக்குடைய காரியங்கள் எழும்பும், பகைக்கிறவுடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக அது வரலாம், உனக்கு விரோதமாக அவங்க திட்டம் போடலாம், உனக்கு விரோதமாக அவங்க காரியங்களை செய்யலாம், ஆனாலும் அது வாய்க்காது. அது வாய்க்காது. அவங்க எடுக்கிற முயற்சி ஜெயிக்காது. அது தோல்வி அடைந்து போகும். அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். அதனால்